ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து பீட்சா பேட்டர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 2 கப்ஸ், இந்த கப்ஸில் வந்து மைதா எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம கர்ட் சேர்த்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் வந்து தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து அவனில் வச்சா வைக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஒரு பேன்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். நான் அவனில் வைக்க போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இருங்க, நல்லா கலந்து விட்டுலாம். 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் போடுறோமோ கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், அது மாதிரி என்ன வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். சீஸு. ஃப்ரெண்ட்ஸ், பேனில் வைக்க போகிற அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து பட்டர் பேப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மைதா மாவு வந்து ஒரு 1 hour ஆச்சு கலந்து வச்சு நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி மேலே வந்து டாப்பிங்ஸ் போட்டு வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த மாவு வந்து எவ்வளோ வந்து நமக்கு இந்த பார்ட் எவ்வளோ வந்து நமக்கு வந்து வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பெருசாக இல்லை சின்னதாக பண்ணிக்கலாம். பீட்சா அளவு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பீட்சா சாஸ் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து இது வந்து சாதாரண டொமேட்டோ சாஸ் தான். போட்டுட்டு அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் வந்து நம்ம என்ன வேணுமோ வச்சுக்கலாம். வெஜிடேரியனா வெஜிடேரியன், நான்வெஜ்னா நான்வெஜ். ஃப்ரெண்ட்ஸ், டாப்பிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டாப்பிங்ஸ் போட்டுட்டு நாம் வந்து சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டாப்பிங் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சீஸை வந்து கிரேட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து அவனில் வச்சிடலாம். அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆரிகமியும் சில்லி ஃப்ளேக்ஸும் மேலே தூவி விட்டுடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.